ஷாம், ஒரு புயல் காத்து இந்த பக்கமா வருது. அது இங்க வரட்டும். இந்த இடத்துல ஒரு மாங்க கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் நீயே பறிச்சிட்டியா? இது ஆஃப் சீசன்ல நாங்களாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம். இப்ப 4 மாங்காய் மட்டும்தான் இருக்கு. நான் என்னனையும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். போ எல்லாத்தையும் தின்னு தீக்கிறதுக்கு தானே கிளம்பி வந்திருக்கானுங்க. வேற எதுக்கு வந்திருப்பானுங்க? எனக்கு தெரியாது இவங்கள பத்தி. அதுல ஒரு 2 கூட எங்களுக்கு 2 மாங்காய் வேணும். நான் தான் அவனை சைட் அடிக்கிறேன். இப்படி வாயை திறந்து பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு தான் வயிறு வலிக்கும். இந்த பழம் என்னதான் இருக்குதுடா. வாயில எச்சு ஊறிக்கிட்டே இருக்குடா. அம்மா, அதோட கலரை பாத்தியாடா? அவ முறைச்சு பாக்குற பார்வைய பாத்தியா? நமக்கு வயிற்று வலி வந்துரும் போல இருக்கு இவ பாக்குற பார்வையில. இது உனக்காகவே நான் கொண்டு வந்தது. இது ரொம்ப புளிக்கும் தானே சொன்ன. கொஞ்சம் இனிப்பியும் சேர்த்துடலாமா? எல்லா இடத்துலயும் தூக்கி வச்சிருக்காளுங்க, ஒரு இடம் கூட பாக்கி இல்ல. இதை எப்பரா சாப்பிடுறது? பொறுமா பொறுமா. என்னாச்சுமா? ஏன் இவ்ளோ கோவமா திரும்பி வந்திருக்க? பொறுமா, நான் இப்ப வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டால, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. என்னோட செல்ல குட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. உனக்கு அப்படி என்னதாமா ஆச்சு? அம்மா, உங்க புள்ள ஷாவுன் அவன் என்ன பத்தி தேவையில்லாத விஷயம்லாம் அங்க அங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவுதான் பச்சை போய். ஆண்டி, அது அந்த அளவுக்கு ஸ்வீட்டான நல்ல விஷயம் இல்ல, நம்பாதீங்க. ரொம்பவே புளிச்சு போன கேவலமான விஷயம் அது. என்ன சொல்றீங்க? கேவலமான விஷயங்களா? நீ என்னதாமா சொல்ற? அப்படி அவன் என்னதான் சொன்னா? அதான், நான் ஒரு வாலிப வயசு பொண்ணு தானே, பார்க்கவும் அழகா இருப்பேன். சும்மா புரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா உங்களுக்கு? காசுலா சொல்ற விஷயத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. கலா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் பொய்யங்கிறியா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த அம்மாக்களே இப்படிதான் பிள்ளைங்க பண்றதப்ப ஒத்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும். அந்த ஊருக ரொம்ப பழசு, பக்கத்துல இருக்கத எடுத்துக்கோ. காஸ்லா, ஏ காஸ்லா. இருப்பா வரேன். இத புடிச்சுக்கோ. இந்த Dress எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அயர்ன் பண்ணி வச்சிரு, சரியா? சரிம்மா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. அத்தை, சொல்லுப்பா. எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. என்ன விஷயம்ப்பா? நீங்க என்கிட்ட அன்பா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. பன்னீர் பூ மாதிரி குளிர்ச்சி இருக்கே நீங்க பேசும்போது. அடடடடா, அந்த குளிர்ச்சியான தண்ணி இப்போ அரகத்தை நோக்கில போயிட்டு இருக்கு. என்னாச்சு? என்கிட்ட சொல்லுப்பா. உங்க செல்ல பொண்ணு பண்ற பிரச்சனை எல்லாம் இனிமே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அப்படியே அவ என்ன பண்ணிட்டா? ஆக்சுவலா அவ பெரிய பொண்ணு தானே, நான் அவளோட பெரியவன் தானே. அவ என் மேல மரியாதை நடந்துக்க வேணா? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது. அவமானப்படுற அளவுக்கு அப்படி என்ன சொன்னா? அவ என்ன சொன்னான்னு அம்மாவா இருக்க உங்களுக்கு கூடவா புரியல? இத்தனைக்கும் அவ உங்க சொந்த பொண்ணு தானே அத்தை. அந்த பிரச்சனைய பத்தி சொல்லணும்னா சக்கரை போடாத டீ மாதிரி. இனிமே ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்கிட்ட கேட்க கூடாது, பாத்துக்கங்க. காஸ்லாவுக்கு இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு வயசாயிடுச்சா என்ன? என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? ஷவன், எங்க போற? நான் உங்ககிட்ட சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஏய், அம்மாவும் புள்ளையும் ஒரு விஷயம் இல்ல, ஏகப்பட்ட விஷயம் பேச வேண்டியது இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க, ஆரம்பிங்க. காஸ்லா பத்தி நீ தேவையில்லாம பேசுறேன்னு கேள்விப்பட்ட. அதுவும் எக்கு தப்பா பேசுறியாமே. ஐயோ கடவுளே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவ எப்படி மாமா வீட்டுல பிறந்தாதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ பாக்கதான் அப்பாவி, ஆனா ரொம்ப மோசமான பொண்ணு. நீ பேசிட்டு இருக்கிறது என்னோட சொந்த தம்பியை பத்தி தான் நான் நினைக்கிறேன். நாங்களா? இல்ல இல்ல, நாங்க சித்தப்பா பத்தி எல்லாம் எதுவும் சொல்லல. நாங்க அதை பத்தி எல்லாம் பேசவே இல்ல. ஒரு சில வார்த்தைகளை என் காதால நான் கேட்டேன். நீங்க தூரத்துல இருக்கிறதுனால உங்க காதல தப்பா கேட்டிருக்கோம். உங்க தம்பிய பார்த்து யாராவது தப்பா பேசுவாங்களா என்ன? யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்கங்க. அப்படியா? இத கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். அவன் என்னோட அண்ணனால எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு.
அவனை பத்தி யாரும் இங்க தப்பா பேசக்கூடாது, புரியுதா? ஆமாப்பா. யார் சொன்னது? அப்பா வேற. அப்பா போயிட்டாரா? உங்களுக்கு தெரியாத உண்மையிலே? அமைதியா இரு. அங்க பாரு. இங்க பாருங்க, உங்க 2 பேர்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு இந்த இடத்துல போஸ்டிங் கிடைச்சிருச்சு. அதனால இன்னைக்கு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு சில சமயம் நிஜ போலீஸ் மாதிரியே தோணுது. நிஜமாவா? நிஜமாலே எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி தோணுது. போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் ஓரமா நின்று அழுகுற டீச்சர் மாதிரி. தம்பி, இதுக்கு முன்னாடி வந்த ஆபீசர்ஸ் கூட இதே வார்த்தைகளை தான் மாறாம சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல. அப்படியா? இது ஒரு வெட்கக்கேடு. ஆக்சுவலி எதுக்காக மத்தவங்களோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் இப்படி கெடுக்குறீங்க? பொழைச்சு போட்டோன்னு விட்டு. சரி சரி சரி. அதெல்லாம் இப்போ இந்த இடத்துக்கு இங்க தேவையே இல்லப்பா. நீங்க பாருங்க, இதெல்லாம் ஃபார்ம் ஃபிஷ் தானே? ஃபார்ம் ஃபிஷ் எல்லாம் நாங்க சாப்பிடுறதே இல்ல. ஆனா இது இருக்குல்ல, ஏரியில இருந்து அப்படியே பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன். ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல? ஏய், டிபி சாருக்கு கூட இந்த ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் அதை போய் ஒரு கார்ல வச்சிருங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு மீனை கட் பண்றது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைங்க. அதை எல்லாராலையும் அவ்வளவு சாதாரணமா செய்யவும் முடியாது. ஆமாமா, நீங்க அதான் ஓகேன்னு சரிதான். சொன்னா மட்டும் போதும். அதை செய்யறதுக்கான ஒரு ஆளை நாங்களே அனுப்பி வச்சிருவோம். அவனே எல்லாத்தையும் பண்ணிடுவான். மீன் குழம்பு வைக்கவே இங்க ஆள் இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு வேணும்னு சொன்னா மட்டும் போதும், கம்பல்ஷன்லாம் இல்ல. அருமையா இருக்கும் குழம்பு. ஆமா. சின்ன மீனை கட் பண்றதும் இந்த மாதிரி ஒரு பெரிய மீனை கட் பண்றதும் ஈஸியான விஷயம் இல்லைங்க. ரைட். இந்த மீனை என்னால தனியாலாம் சாப்பிட முடியாது. ஸ்டேஷன்ல வச்சு வேணா சாப்பிடலாம். ஆனா என்ன, அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் நான் தரேன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா அங்க இருக்கிற யாரையும் நான் கைதியா பாக்குறது இல்ல. அப்படியே சரி. அண்ணா, 2 மீனையும் காருக்குள்ள வச்சிட சொல்றீங்களா? இல்ல ஒண்ணு போதும். வாங்கண்ணா, போலாம். சன்னி, அடி, எங்க இருக்க? என்னங்க இப்ப எதுக்கு இவ்வளவு சத்தமா கூப்பிட்டு அது இருக்கீங்க? என்ன உண்மைதான். உங்க அப்பா உனக்கு வச்ச பேரு இருக்குல்ல, அது இப்படி கத்தனாதான் கேக்கும். அது இப்படி கத்தி கதறும் போது அது உனக்கு நல்லா கேக்கும். ஊர்ல போய் எல்லாரையும் பாருங்க. புருஷனுங்க பொண்டாட்டிய எவ்வளவு மரியாதையா கூப்பிடுறாங்க தெரியுமா? நீங்களும் அது மாதிரி நான் அன்பா கூப்பிடலாம்ல. உன்னை அப்படி கூப்பிடணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா உனக்கு பொருத்தமான பேர் எதுவும் கிடைக்கலையே. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதில் சொல்ல வேண்டியது. அன்பா கூப்பிட்டாலும் பொண்டாட்டி தான், கோவமா கூப்பிட்டாலும் பொண்டாட்டி தான். அது நீ சொன்னா கரெக்ட் தான். எல்லாருக்கும் ஷாவன். யாருக்கும் என்ன பத்தி யோசிக்க டைமே இல்ல. என்ன காஜரா, சொல்ற? இங்க வாமா. என்ன இப்ப எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? இந்த வீட்ல நான் மட்டும் தான் பொண்ணா இருக்கேன்னா என்ன? இவ்ளோ பெரிய தாலுக் தர்பார் ஃபேமிலில வேற யாருமே இல்லையா? என்ன மாதிரி அழகான பொண்ணு முன்னாடி சண்டை போடுறது சரியில்லை. அதுவும் கரெக்ட் தான். எதுக்காக இவ்வளவு கோவத்துல இருக்கும்போது இங்க வர சொன்ன? நீ அந்த ஷாவன் கூட ஏதாவது சண்டை போட்டியா? எவன் சொன்னா? அவன்தான். ஷாவன் இப்படி எல்லாம் சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் அவனை பார்த்து 3 நாள் மேல ஆச்சு. ஆனா அவ ஏதோ ஆங்கிள் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானே. அட கடவுளே, திருடன் இவன் ரொம்ப பெரிய திருடனா இருக்கானே. இவனை என்னமா பண்றது? அந்த ஆள் மனுஷனா இல்ல திருடனா? காஸ்லா, அவர் என்னோட மூத்த அண்ணன், சகோதரன். ஜஸ்ட் லைக் கசின்லாம் இல்ல, எங்க அம்மாவுக்கு பிறந்த புள்ள. அவங்க என்ன செயின்டா இல்ல பிரைஸ்டா? அவரை பத்தி தப்பாலாம் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஷாகுல் விஷயத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாத. உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கங்க. அடேங்க அப்பா, இன்னைக்கு என்னமோ என்கிட்ட ரொம்ப கோவமா பேசுறீங்களே. என் அம்மாவை பத்தி யாராவது தப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன அறியாமையே நான் ரொம்ப கோவப்பட்டுருவேமா. உனக்கு அது தெரியாதா? அண்ணனும் தம்பியும் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்க. நீ எதுக்கடி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. எனக்கு கோவம் வந்தது, அதான் சொல்லிட்டேன். பொம்பளைங்க எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அப்பதான் குடும்பம் அமைதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஆம்பளைங்க மாதிரி பொம்பளைங்களும் பண்ண ஆரம்பிச்சுட்டா குடும்பம் பிரிஞ்சு 2 ஆயிடும். என்னால முடியாதுப்பா.